நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கோரையாறு அருகே ராசிபுரத்திலிருந்து ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி மீது ஆத்தூரிலிருந்து ராசிபுரம் நோக்கி வந்த தனியார் பயணிகள் பேருந்து கோரையாறு அருகே உள்ள அபாய வளைவில் அதிவேகமாக மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் ஆத்தூர் பகுதியை சார்ந்த லாரி ஓட்டுநர் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர் ரவிச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார்கள். பேருந்தின் இடிபாடுகளில் சிக்கி நாமகிரிப்பேட்டை பகுதியை சார்ந்த அளமேலு என்ற பெண் உயிரிழந்தனர். பிறகு மீட்கும் பணியில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஜேசிபி உதவியுடன் பேருந்தில் அடிபட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். 2 ஓட்டுநர்கள் மற்றும் பலியான பெண்ணை வாகனங்களில் ஜேசிபி உதவியுடன் அப்புறப்படுத்தி ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். மேலும் விபத்தில் பலத்த காயமடைந்த குழந்தைகள் உட்பட 21 பேர் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகாயம் அடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் எஸ். உமா மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மா. மதிவேந்தன் நேரில் வந்து ஆறுதல் கூறியதோடு மேல் சிகிச்சை தேவைப்படும் நபர்களை சேலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர்.